இதோ கன்னிப்பெண் ஒருவர் கருத்தாங்கி ஒரு மகனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. இந்த இறைவாக்கை தெளிவாக புரிந்து கொண்டு தன் வாழ்வாக மாற்றியவர் அன்னை கன்னிமரியா. தமக்கு கொடுக்கப்பட்ட பணியை, செய்தியை கேட்டு செவிமடுத்து புரிந்து கொண்டு அதற்கு இசைவு தருகிறார். நான் உம் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அவருக்கு கொடுத்திருக்கின்ற அந்த அழைப்பு போல உலகத்தில் யாருக்குமே கொடுக்கவில்லை. கடவுள் தனிப்பட்ட விதத்திலே அன்னையை தயாரித்து, மரியே அருள் நிறைந்தவள், பாவமில்லாதவர், அப்படி பிறப்பிக்கப்பட்டதனால் கடவுளை தாங்கக்கூடிய பேரும் பெறுகிறார். ஆனால் அதிலும் கடவுள் இவருடைய விருப்பத்தை கேட்டு இவருக்கு அந்த பணியை தருகிறார். கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தன்னையே முழுவதும் கையளித்ததனால் அதிலே அவர் மகிழ்கிறார். பிற்காலத்திலே இயேசு பணிக்கு வீட்டை விட்டு வெளியே சென்றபோதும் அவரை பற்றி பல்வேறு விதமாக மக்கள் வழியாக செய்திகளை கேள்விப்படுகிற போதும் கடைசியிலே கல்வாரி மலையிலும் இந்த ஆம் உமது விருப்பப்படி நடக்கட்டும் என்பதற்கு ஒரு கலக்கத்தையும் தந்திருக்கலாம். ஆனாலும் எச்சூழலிலும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் அன்பையும் வைத்துக்கொண்டு அன்னை மரியாள் வெற்றி பெற்றார். அவருடைய வாழ்வு நமக்கு முன்னுதாரணம். சிறு சிறு காரியங்களில், மிக சிறிய செயல்களில் கடவுள் நம்மை பணிக்கு அழைக்கிற பொழுது அங்கே ஆம் நான் விரும்புகிறேன், வருகிறேன் என்று சொல்லி வாழ்வாக மாற்ற பழகி கொண்டால் நம் வாழ்வு முழுவதுமே கடவுளுக்கானதாகிவிடும். இது ஒரு பயிற்சி. செய்வோம். இறைவன் வாழ்த்து பெறுவாராக.